அடுத்தது நமக்கு டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின். அது நமக்கு மொத்தமாக 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், செகண்டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் சேல் இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட் தான் நமக்கு கெயின். ஷார்ட் டேர்ம்லேயே வாங்கி சீக்கிரமாக நம்ம விற்கிறது தான் ஷார்ட் டேர்ம் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுங்க லாங் பீரியடாக நம்ம வச்சு அதுக்கப்புறமா சேல் இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ கிடைக்கிற ப்ராஃபிட் தான் நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். சம்பளம் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் படி நம்ம எத்தனை மந்த்ஸ் இருந்தால் ஷார்ட் டைம், எத்தனை மந்த்ஸுக்கு மேலே இருந்தால் அது லாங் டேர்ம்னு பார்க்கலாம். பீரியட்ஸ் ஆஃப் ஹோல்டிங் ஷார்ட் டேர்ம் அண்டு லாங் டேர்முக்கான ஃபார்மேட் வந்து நம்ம எழுதியாச்சு. இப்போது ஷார்ட் டைம் லாங் டைம் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஷேர்ஸ் வந்து 12 மந்த்ஸ்க்குள்ளே இருந்தால் அது நமக்கு ஷார்ட் டைம். அதுவே 12 மந்த்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா நமக்கு அது லாங் டைம். அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து நமக்கு 24 மந்த்ஸ் உள்ளே இருந்தால் ஷார்ட் டைம், அதே 24 மந்த்ஸுக்கு மேலே அதிகமாக இருந்தால் நமக்கு லாங் டேர்ம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 24 மந்த்ஸுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா ஷார்ட் டைம், அதுக்கு மேலே இருந்தால் நமக்கு லாங் டேர்ம். நான் அக்ரிகல்ச்சரல் லேண்டு வந்து 24 மந்த்ஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம், அதுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு லாங் டேர்ம். ஜுவல்லரி டைமண்ட் வந்து 36 மந்த்ஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம், அதே அதுக்கு அதிகமாக இருந்ததுதான் நமக்கு லாங் டேர்ம். ஜீரோ கூப்பன் பாண்டு வந்து 12 மந்த்ஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு ஷார்ட் டேர்ம், அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு லாங் டேர்ம். பிளான்ட்டு, மிஷினரி, ஃபர்னிச்சர் அதில் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு டிப்ரிசியேஷன் இருந்ததுன்னா அது எல்லாமே நமக்கு ஷார்ட் டைம்குள்ளே தான் வரும். அது எத்தனை மந்த்ஸ் எத்தனை டேஸ்ன்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை, அது நமக்கு எப்பயுமே ஷார்ட் டைமில் தான் வரும். இந்த லேண்ட் அக்யூடுங்கிறது நமக்கு வந்து 24 மந்த்ஸு அதுக்குள்ளே இருந்தால் ஷார்ட் டைம், அதுக்கு அதிகமாக இருந்தால் லாங் டைம். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்ததுதான் நம்ம சம்மு போகிறப்ப பார்த்துக்கலாம். இப்போ இந்த சம்முக்கான ஃபார்மேட் வந்து பார்க்கலாம். அதுதான் நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கான ஃபார்மேட் வந்து பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பர்டிகுலர்ஸ், சேல்ஸ் கன்சிடரேஷன், நம்ம எப்பவுமே எடுத்தோன்னே சேல்ஸ் கன்சிடரேஷன் போடணும், அதுக்கான அமௌண்ட்டு. அதுக்கு அடுத்ததாக சேல்ஸுக்கான எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணணும் நமக்கு கிடைக்கிறது அதான் நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன். அதிலிருந்து நம்ம காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் வந்து மைனஸ் பண்ணணும், அதில் வர எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து மைனஸ் பண்ணணும். இதெல்லாம் மைனஸ் பண்ணது போக நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து கிடைக்குது. அடுத்ததாக எக்ஸ்பென்சஸில் அண்டர் செக்ஷன் 54B 54D வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு டேக்ஸபிள் ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் வந்து கிடைக்குது. இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்ததாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கான ஃபார்மேட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ், சேல்ஸ் கன்சிடரேஷன் போடுறோம், அதுக்கான அமௌண்ட்டு. அதிலேருந்து எக்ஸ்பென்சஸான சேல்ஸோட அமௌண்ட்டு போடுறோம், அதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன் வந்து கிடைக்குது. அடுத்ததாக அதுலேருந்து இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் வந்து மைனஸ் பண்ணுறோம். அடுத்ததாக அதுலேருந்து இண்டெக்ஸ் காஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து போடுறோம். இப்போது இந்த இதிலிருந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி நம்ம இங்கே போட்டோம்னா அதுதான் நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதிலிருந்து எக்ஸம்ஷன் வந்து மைனஸ் பண்ணும். அண்டர் செக்ஷன் 54, 54B, 54EC, 54F இதெல்லாமே மைனஸ் பண்ணோம்னா நமக்கு டேக்ஸபிள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து நமக்கு கிடைக்கும்.